வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வைப் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அங்கேருந்து தான் நமக்கு வந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. எந்த பிளேசஸில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 6,106,000 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஊர்தி ஓட்டுநர் காலிப்பணியிட அறிவிக்கை. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநருக்கான காலிப்பணியிடம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நேரடி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,500லேருந்து 62,000 வரை சேலரி இருக்கும். லெவல் 8 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்கள், கைவிடப்பட்ட விதவை, தமிழ் வழி கல்வி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயசு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறைந்தபட்ச வயசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொது பிரிவினராக இருக்கும் பட்சத்தில் 18லேருந்து 32 வயசு வரையும், பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரையும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா 18லேருந்து 34, ஆதி திராவிடர் அப்படின்னா 18லேருந்து 37 வயசு வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/7/2025 இந்த டேட்டு படி 18 வயசு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து மோட்டார் வாகனங்கள் சட்டப்படி 1988 படி அதிகாரம் பெற்ற அலுவலகத்தில் வந்து வழங்கப்பட்ட அந்த வாகனம் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா விண்ணப்ப படிவம். இதுக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய்ட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பத்திற்கான காலம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18/12/2025 அப்போத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2/1/2026 வந்து சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் 5 மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பிப்பதற்கான கடைசி டேட் இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். எந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2, ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 6,106,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வந்து ஒரு சில நிபந்தனை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து இதே மாதிரி கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விண்ணப்பதாரரோட பெயர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜெண்டர், அதுக்கடுத்து தந்தை கணவரோட பெயர், அடுத்து பிறந்த தேதி கொடுத்துருங்க. உங்களோட புகைப்படம் ஒட்டிடுங்க. உங்களோட வயசை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்ற மாதிரி 1/7/2025 18லேருந்து எவ்வளோ வயசு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நிலையான முகவரி என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்கள் தொலைபேசி நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரீஜியனை சேர்ந்தவங்க, அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், இதர மதத்தினர் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. உங்களோட கல்வி தகுதி என்னன்னு கொடுத்துருங்க. எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பணி அனுபவம் இருக்குது ஓட்டுநராக, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து எந்த வகையான முன்னுரிமை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு மேற்குறிப்பிட்ட சான்று நகல்களுடன் பின்வரும் ஆவணங்களை இணைத்துள்ளேன் அப்படின்றத வந்து டிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்துருங்க. புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. அடுத்து சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை, அது வந்து ரூபா 30 உள்பட்ட அஞ்சல் உரை வாங்கி நீங்கள் வந்து ஒட்டி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டல் கவரோட சைஸ் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10x4 அப்படின்ட்டு அந்த சைஸில் கவர் வாங்கி இதில் நீங்கள் வந்து நிரப்பி சென்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் இன்னொரு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர். இதில் வந்து ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15,700லேருந்து 50,000 வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த கம்யூனிட்டியில் என்னென்ன ஏஜ் இருக்கணும், நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக ஃபஸ்ட்டு இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி அப்படின்றத வந்து இன சுழற்சி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வயசு வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் தான். பொது பிரிவாக இருந்தால் 18லேருந்து 32, பிற்படுத்தப்பட்டோர்னால் 18லேருந்து 34, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னால் 18லேருந்து 34, ஆதி திராவிடர் 18 to 37, ஆதரவற்ற விதவை 18 to 37,
மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 18, ஒவ்வொரு பிரிவினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பு அடிப்படையில் 10 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் அதே 18 வயசு தான் கொடுத்துருக்காங்க. தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து செராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இந்த இயந்திரங்களை வந்து இயக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு டைம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம் டேட் தான் 18/12/2025, 2/1/2026 சாயங்காலம் 5 மணி வரை நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தோட கடைசி நீங்கள் வந்து நிரப்பி எங்கே அனுப்பணும் அப்படின்னா, தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2, ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 6,106 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் ப்ரொசீஜர் தான், நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு அதே மாதிரி தான் ஃபார்ம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட பேர், பாலினம், தந்தை, கணவர் பெயர், பிறந்த தேதி என்ன, அதுக்கப்புறம் வயசு, கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.